பிரியமானவர்களே, ஏசாமி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாமி உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு பார்ப்போம். சங்கீதம் 104 அதிகாரம் 26, 27, 28 வசனம். அதில் கப்பல்கள் ஓடும், அதில் விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். பாருங்க, ஏற்ற வேலையில அந்த திமிங்கலங்கள்லாம் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் உண்டாக்கினது அது சொல்றாரு, ஏற்ற வேலையில சரியான டைம்ல எனக்கு ஆகாரம் ஆண்டர் கொடுப்பாரு, என்னை படைத்த தேவன் கொடுப்பாருன்னு சொல்லி எல்லாமே ஆண்டருக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கொடுக்கும் போது அவைகளை வாங்கி கொள்ளுமா, அவர்களை சாப்பிட்டு நன்மையினால திருப்தி ஆகுங்கன்னு சொல்லி பைபிள்ல பாக்குறோம். பாருங்களேன், நம்மளுடைய ஆண்டவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. இவ்வளவு அருமையான தேவன் பாருங்களேன், எல்லாத்தையும் படைத்த தேவன் அதை அப்படியே விட்டு விடாமல் அது ஒவ்வொன்றையும் பாதுகாத்து அதற்கு என்னது தேவைங்கிறத ஆண்டவர் அறிந்து அதை போஷித்து வழி நடத்துகிறார். வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு நம்மளுடைய தேவைகளை அறிந்தவராய் ஆண்டவர் அதை பொறுப்படுத்தி கொண்டு வராய் இருக்கிறார். பாருங்களேன், நம்முடைய தாய் தகப்பன் நம்முடைய பெற்றோராகிய நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நாம் செய்கிறது போல ஆண்டவர் நம்மளை அதிகமாய் நேசித்து அவருடைய பிள்ளையாக நம்மளை வைத்து நம்மளை பராமரிக்கிறார், காப்பாற்றுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அதனால கூட உங்க வாழ்க்கையில இதை பார்க்கிற நீங்கள் ஒரு தேவையோடு கூட சோர்ந்து போயிருக்கலாம். இவ்வளோ தேவை இருக்கே, நான் என்ன செய்ய போறேன், என் பிள்ளைகளுடைய காரியத்துக்கு, திருமண காரியத்துக்கு, படிப்பு காரியத்துக்கு, எனக்கு ஒவ்வொரு காரியங்களும் எனக்கு இவ்வளோ தேவை இருக்கிறது, ஒவ்வொரு மாதமும் எனக்கு கொண்டு செல்கிறது, மிகவும் கஷ்டமாக இருக்கிறது, எதிர்காலம் எனக்கு மிகுந்த பயமாய், ஒரு கேள்வியாய், ஒரு சவாலாய் என் வாழ்க்கையில் இருக்கிறதுன்னு கூட நீங்க சொன்ன போய் பண்ணிருக்கலாம். இந்த ஆண்டவர் உங்களோடு கூட அந்த வசனத்துல பேசுறாரு. பாருங்களேன், திமிங்கலம் அது கூப்பிடும் போது ஆண்டவர் கேட்கிறாருல்ல, உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா, உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? சங்கீதம் 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, மனுஷனை பத்தி பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு. ஆண்டவர் எப்படி அவனை உருவாக்கினார்னா, தேவ தூதனை காட்டிலும் கொஞ்சம் அவனை சரியவனா கிணறான், மகிமையும் கனத்தையும் கொடுத்தார் என்று பைபிள வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அது மாத்திரம் இல்ல, அவனை எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறதுக்கு அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். எல்லா ஆண்டர் உருவாக்கின எல்லா மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாத்தின் மேல, இயற்கைகள் எல்லாத்தின் மேல ஆண்டவர் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று இடத்துல வாசிக்கிறோம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வாசித்தபடி இந்த திமிங்கலங்கள் எல்லாற்றின் மேலும் ஆண்டவர் அவனை பெரியவனாக்கிறார், அவனுக்கு அதிகாரம் கொடுத்தார், எல்லாத்தையும் அவனுக்கு மனுஷனுக்கு கீழாக தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி பைபிள பாக்குறோம். பாருங்களேன், அதற்கு மேலாக ஆண்டவர் நம்மளை வச்சுக்கிறாரு, உங்களை வச்சிருக்கிறார், என்னை வச்சுக்கிறார், நம்மளை நேசிக்கிறார், நம்மளை ஆதரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த திமிங்கலம் எல்லாம் எப்படி தன்னை படைத்த தேவன் தனக்கு இன்னது தேவைங்கிறத அறிஞ்சிருக்கிறார், அவர் நம்மளுக்கு நிச்சயமாய் கொடுப்பார், அவரை நம்பி அவருக்கு எதிர்பார்த்து அந்த ஆகாரத்துக்காய் அது காத்திருக்கிறதோ, அது போல நீங்களும் இந்த நாட்களிலே சோர்ந்து போகாமல் ஆண்டவரையே நீங்கள் நாட்களில் எதிர்பாருங்கள் என்று நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன். இதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு தெரியப்படுத்துறார். பிரியமானவர்களே, நான் என்ன செய்வேன்னு சொல்லி நீங்கள் தேவையை நினைத்து நீங்கள் சோர்ந்து போய் அங்கலாக்கி இந்த நாட்களில் இருக்கிற அந்த நிலைமையை மாற்றி ஒவ்வொரு நாளும் காலையில இருந்துச்சோடனே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இது தேவைப்பா, இவ்வளெல்லாம் அறிஞ்சிருக்கிறீங்க, கூப்பிடுகிற காக்கை கொஞ்சத்துக்கு ஆகாரம் கொடுக்குறீங்க, நீங்க உண்டாக்கின அந்த திமிங்கலங்கள்லாம் கூட உங்களை படைத்தவரை எதிர்பார்த்துட்டு இருக்கும் போதுல அதை கொடுத்து, அது மாத்திரமல்ல நன்மை செய்து அது திருப்திப்படுத்துறார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய தேவனை பார்த்தீங்கன்னா, அவர் போதுமானவருக்கும் அதிகமானவர் என்று வசனம் சொல்லிக்கிறது. பாருங்களேன், நம்ம தேவையை மாத்திரம் கொடுக்க மாட்டார், அதற்கும் அதிகமாய் நம்மளுக்கு கொடுக்கிற தேவன். இந்த ஆண்டவருடைய நாமத்தை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா, நம்ம வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நம்மளுக்கு செய்கிற தேவன் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்க என்ன வேண்டுறீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது எனக்கு கிடைச்சா அதை பார்க்கலும் அதிகமாய் செய்கிற தேவன் தான் என்று உங்களோட கூட பேசிக்கொண்டிருக்கிறார். அதனால நீங்க செய்வதெல்லாம் ஒண்ணுதான். ஏசாமின்னு ஒவ்வொரு நாளும் எழுந்து உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ, இதெல்லாம் பயப்படுறீங்களோ அதெல்லாம் ஆண்டவரை மறந்துடாமல் படைத்த தேவனை நோக்கி பாருங்க. முதலாவது ஆண்டவரை நோக்கி பாருங்க, அப்போது இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுப்பார் ஆண்டவர். நீங்க அதை வாழ்க்கையில பழக்கப்படுத்தி கொடுங்க, உங்க பிள்ளைங்களுக்கு அதை பழக்கப்படுத்துங்க. உங்கள்கிட்ட இந்த காரியம்லாம் எனக்கு வேணும், எனக்கு உங்க பெற்றோர்கிட்ட பிள்ளைகள் கேட்கும்போது நீ அவங்களுக்கு சொல்லுங்க, நீ உருவாக்கின தேவனை, படைத்த தேவனை நோக்கி பாருப்பா, என்னால முடியாது, நிச்சயமா ஆண்டவர் உனக்கு செய்வார், நீ அவர்கிட்ட ஜெபம்னு சொல்லி நீங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. நிச்சயமாக நீங்க ஆண்டவருக்காய் காத்திருக்கும் போது, அவரிடத்துல நீங்க வேண்டும் போது, நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய், உங்கள் போதுமானதுக்கு அதிகமாய் ஆண்டவருக்கு அவர் செய்து உங்களை திருப்திப்படுத்துவார், உங்களை நன்மையினால் நிரப்புவார்.
கொடுப்பார். பிரியமானவர்களே, நம்பிக்கையோட என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? அன்புல இயேசு சுவாமி, நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக எனக்கு நன்றி அப்பா. வாழ்க்கையில தேவையோடு கூட ஆண்டவரே, எதிர்கால பயத்தோடு சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைங்களுக்கு நான் என்ன செய்வேன் என்று அங்கலாய்க்கிற பிள்ளை எடுத்து நீங்க பேசியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நீங்க கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர். ஆண்டவரே, நீங்கள் திரும்பிங்களை உருவாக்கின தேவன். அது உண்மை நோக்கி பார்க்கும்போது அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை நீங்க கொடுக்குறீங்க, அதை திருப்திப்படுத்துறீங்க, அதுக்கு நன்மை செய்றீங்கன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்த்தோமப்பா. இந்த வார்த்தையின்படி யாரெல்லாம் உங்களை நம்பி இயேசு சுவாமி என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேவையும் இடத்துல சொல்லி வேண்டுகிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் வேண்டுவதற்கும் ஆண்டவரை அவர்கள் நினைப்பதற்கும் அதிகமாக நீர் செய்து அவளை திருப்திப்படுத்தி உடைய நன்மையினால் நிரப்புகிற அன்புக்காய் நன்றி அப்பா, நன்றி. உடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறதுக்காய் நன்றி. நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.